காவேரி வீட்டில் இருக்காங்க. அப்போ பாட்டி வராங்க. அஜயோட அம்மா 2 பேருமே சேர்ந்து வந்து கேட்குறாங்க, இங்கே பாரு நீ சைன் பண்ணு, விஜய் வந்து உன்னை டிவோர்ஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அப்படியே கோவமாக வருது, கத்துறாங்க காவேரி. இங்கே பாருங்கள், உங்கள் பேரங்கிட்ட போய் சைன் வாங்கிட்டு வாங்க, அதுக்கப்புறம் நான் பண்ணுறேன் அப்படின்னு காவேரி அப்படியே கத்துறாங்க. அதை பார்த்தோன்னே பாட்டி அங்கேருந்து அப்படியே போகிறாங்க. அஜயோட அம்மா 2 பேருமே சேர்ந்து பேசிக்கிட்டு போகிறாங்க. என்ன இவ இப்படி பேசுகிறா, எப்படியாவது விஜய்கிட்டேருந்து இவளை பிரிக்கணும்னு நினச்சா இவ உஷாராக இருக்கா, சைன் பண்ண மாட்டேன், டிவோர்ஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு 2 பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. சரி, எப்படியாவது விஜய்கிட்ட நம்ம சைன் வாங்கலாம், ஏதாவது சொல்லி தப்பாக சொல்லி நம்ம இந்த பேப்பரை வச்சு சைன் வாங்கிடலாம், அதை கொண்டு வந்து காவேரி கிட்ட கொடுத்து நம்ம சைன் வாங்கிடலாம், எப்படியாவது அந்த காவேரி கிட்ட இருந்து என் பேரனை பிரிக்கணும், அதுதான் முக்கியம், என்னோட விஜயை நான் நல்லா பார்த்துக்கணும், அவகிட்ட இனிமேல் போய் விஜய் மாட்டவே கூடாது அப்படின்னு பாட்டி பேசிட்டு வராங்க. அஜயோட அம்மாவும் சொல்கிறாங்க, ஆமாம்மா நீங்கள் சொல்கிறதுலாம் உண்மைதான், அந்த காவேரி கிட்ட எப்படியாவது விஜய் போகவே கூடாது, 2 பேரை பிரிக்கணும், அதுதான் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து பேசிட்டு வராங்க. சரி, எப்படியாவது விஜய் கிட்ட சைன் வாங்கிடலாம், டிவோர்ஸ் பேப்பரில் சைன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த காவேரியை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு